ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஓம் குருவே சரணம். ஆடி மாதம் அமாவாசை குலதெய்வம் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆடி மாதம் அமாவாசை நாளில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து குடும்பத்தில் உள்ள அனைத்து தீமைகளும் நீங்கி நன்மைகளை பெறலாம் என்பது நம்பிக்கை. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறலாம். குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. ஆடி அமாவாசை என்று குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்து வந்தால் குடும்பத்தில் உள்ள கஷ்ட நிலைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். குலதெய்வத்தின் அருளை முழுமையாக கிடைத்து வீட்டில் எல்லா நன்மைகளும் நடைபெறும் என்பது நம்பிக்கை. நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, குலதெய்வத்தை வணங்கி வழிபடுவது பித்ரு தோஷம் நீங்கி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புனித தலங்களில் குலதெய்வ வழிபாடு செய்வது குடும்பம் தலைக்க உதவும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. குலதெய்வத்தின் அருள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலம் மேம்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும். குலதெய்வ வழிபாடு செய்வது குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆடி அமாவாசை அன்று குலதெய்வ திருக்கோவிலுக்கு சென்று வணங்கி வழிபடலாம். வீட்டிலே குலதெய்வத்தை நினைத்து வணங்கி வழிபடலாம். குலதெய்வத்திற்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை படைத்து வணங்கி வழிபடலாம். வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது குடும்பத்தின் நலனுக்காக வேண்டிக் கொள்ளலாம் என்பது நம்பிக்கை. ஓம் சக்தி பராசக்தி.